ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிப்புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். உச்சைஸ்ரவசமஷ்ணானாம் வித்தி மாமமிருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 27வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து கூறும் விஷயங்கள். இந்த ஸ்லோகத்தில் 3 நபர்களை பற்றி சொல்கிறார். இப்படி சொல்லும்போது கிருஷ்ணர் சொல்றது, அர்ஜுனா, குதிரைகளில் இப்போ குதிரை என்னும் ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டார். அதில் உத்தமனாக இருக்கும் நபராக தானே கிருஷ்ணர் இருக்கணும். அதனால் குதிரைகளில் நான் சிறந்த குதிரையாக இருக்கும் உச்சை ஸ்ரவஸாக இருக்கிறேன் என்று சொல்றார். அந்த உச்சை ஸ்ரவஸாக அது சிறந்த குதிரை என்று சொல்வதற்கான காரணத்தையும் இந்த ஸ்லோகத்திலேயே சொல்றார் அவர். அமிர்தோத்பவம் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதாவது அந்த உச்சை ஸ்ரவஸ் என்னும் அந்த ஒரு குதிரை தான். இதற்காக நம்ம இன்னொரு சரித்திரத்துக்கு போகணும், கூர்மாவதாரத்தின் சரித்திரத்துக்கு. நம்ம பெருமாள் விஷ்ணு கூர்மாவதாரம் எடுத்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் அந்த ஒரு யுத்தம் நடக்கும்போது, அந்த ஒரு போர் நடக்கும்போது ஒரு போட்டியாக வைத்து கொண்டார்கள், யார் ஜெயிக்கிறா என்று. அதாவது பெருமாள் இருக்கும் அந்த பார்க்கடலை கடைய வேண்டும் என்ற ஒரு போட்டி. இப்படி பெருமாள் இருக்கும் அந்த பார்க்கடலை கடைந்து யார் ஒருவர் முதலில் அதை ஜெயிக்கிறாளோ அவர்களுக்கு அந்த அமிர்தமானது, அந்த ஒரு அமுதம் கிடைக்கும் என்று சொன்னால் இந்த போட்டியில் நிபந்தனையாக யார் முதலில் அந்த விஷயத்திலே விலகி வராளோ, அதை கைவிடுறாளோ, இதனால் முடியாது என்று தோத்துட்டேன் என்று ஒத்துக்கிறாளோ அந்த இன்னொரு அணி ஜெயித்ததாக வைத்துக்கொண்டு அதற்கு அந்த அமுதம் கிடைக்கும். அப்படியாக இந்த ஒரு போட்டியும் நடந்து கொண்டே இருக்கு. இதை அந்த ஒரு மந்திர பர்வதத்தை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி அந்த ஒரு விஷயத்தை செய்கிறார். கடலை கடைய ஆரம்பிக்கிறார். கடலை கடைய ஆரம்பிக்கும் போது பல விஷயங்கள் வர்றது. மகாலட்சுமி தாயாரும் அதிலேருந்து வரார், சந்திரனும் அதிலேருந்து வரார். இப்படி காமதேனு என்னும் அந்த ஒரு பசுவும் அதிலேருந்து வர்றது. கல்பக விருட்சம் என்று நம்ம ஆசைப்படும் விஷயங்கள் அனைத்தையும் தருகிற விருட்சமும் அதிலேருந்து வருது. இப்படி வந்துட்டே இருக்கும்போது நம்மளோட உச்சை ஸ்ரவஸ் என்ற ஒரு குதிரையும் அதிலேருந்து வர்றதுதான். வெள்ளை நிறத்தில் வெண்மையான ஒரு குதிரை, அழகான ஒரு குதிரையாம் அது. அப்புறம் பல விஷயங்கள் வந்துட்டு இறுதியில் தன்வந்திரி அவதாரம் எடுத்து அந்த பெருமாளே கையில் அந்த அமுதம் என்ற அந்த ஒரு கடத்தை ஏந்தி கொண்டு வரார். அதை தேவர்களுக்கு அளிக்கிறார். அசுரர்கள் தோத்து போறார். இப்படி அந்த உச்சை ஸ்ரவஸ் என்னும் அந்த குதிரையாக நான் இருக்கிறேன் என்ற ஒரு சரித்திரத்தையும் இந்த இடத்தில் சொல்லலாம். அடுத்தது யானைகளில் நான் ஐராவதம் என்ற யானையாக இருக்கிறேன். இந்த ஐராவதம் என்கிற யானை இந்திரன் கிட்ட இருக்கு, தேவேந்திரன் கிட்ட இருக்குன்னு சொல்றார். அந்த தேவேந்திரன், அந்த தேவர்களில் தேவேந்திரனாக இருக்கிறேன் என்று சொன்னார். தேவேந்திரனிடம் இருக்கும் அந்த ஒரு யானையாகவும் நானே இருக்கிறேன், ஐராவதமாகவும் நானே இருக்கிறேன் என்றும் சொல்றார். இப்படி அந்த ஒரு குதிரைகளில் சிறந்த அந்த குதிரையான உச்சை ஸ்ரவஸாகவும் இருக்கிறார். யானைகள் சிறந்த யானையாக இருக்கும் ஐராவதமாகவும் இருக்கிறார். இப்படி இருக்கும் கிருஷ்ணர் நரர்களில், அதாவது மனிதர்களுக்கு மன்னனாக இருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணர். சாதாரணமாக மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மனிதர்களில் சிறந்தவன் யார் என்றால் அந்த மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவனாக இருப்பவர், அந்த மனிதர்களுக்கு பிடித்தவர், அந்த மனிதர்களை சரியான வழியில் வழிநடத்தும் ஒரு ராஜா, ஒரு அரசன், அவன்தான் மனிதர்களில் சிறந்தவன் என்று பொதுவாக சொல்வார். அப்படி நராதிபன் என்று பெயர் அந்த ராஜாவுக்கு. அந்த நரர்களுக்கெல்லாம், மனிதர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பவர், அதை ஆள்கிறவர். அப்படி இருக்கும் நராதிபனான ராஜாவாக, மன்னனாக நான் இருக்கிறேன் என்று சொல்றார். குதிரைகளில் உச்சை ஸ்ரவஸாக, யானைகளில் ஐராவதமாக, மனிதர்களில் ராஜாவாக, மன்னனாக இருக்கிறேன் என்று சொல்றார் கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகத்தின் 27வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.